கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரலோகத்திலே பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் லேசாகவா அந்த இடத்தை பிடித்திருக்க வேண்டும்? நிச்சயமாக பிடித்திருக்க முடியாதுங்க. பரலோகம் என்பது எவ்வளோ பெரிய அருமையான இடம். அந்த இடத்துக்கு போகணுன்னா இவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா? அதை நான் ஒரு பாட்டாக எழுதியிருக்கேன், நீங்களே கேட்டு பாருங்கள். அழகழகாய் விட்டிருக்கும் பரிசுத்தரே, உங்க பரிசுத்த வாழ்க்கையை சொல்லுறேனே. அழகழகாய் விட்டிருக்கும் பரிசுத்தரே, உங்க பரிசுத்த வாழ்க்கையை சொல்லுறேனே. 5 தாளந்தை 10 தாளந்தாய் மாட்டினவர்கள் நீங்கள் தானே. 2 தாளந்தை 4 தாளந்தாய் மாட்டினவர்கள் நீங்கள் தானே. ஊழியத்தை சிறப்பாகவும் செய்தவர்கள் நீங்கள் தானே. ஊழியத்தை அழகாகவும் செய்தவர்கள் நீங்கள் தானே. ஏழைகளுக்கு உதவினவர்கள் நீங்கள் தானே. வியாதினரை விசாரித்ததும் நீங்கள் தானே. நீங்கள் தானே. கிறிஸ்துவுக்காய் பாடுபட்டு மரித்தவர்களும் நீங்கள் தானே. கிறிஸ்துவுக்காய் பாடுபட்டு மரித்தவர்களும் நீங்கள் தானே. பரலோக ராஜ்யம் என்பது அதில் போனவர்கள் எல்லாம் சும்மா இல்லைங்க, ரொம்ப நீதிமானாய் இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அது நிமித்தம் பாடுகள் வரும் பாருங்க, அப்பா அப்பா அதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதையெல்லாம் ஜெயித்து ஆண்டவர்கிட்ட உண்மையாய் மரண பரியந்தம் இருக்கும்போது தாங்க அந்த பரிசுத்த கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ.